வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் இப்போ பிரெட் உப்புமா செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டுங்களை சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் 7-8 ப்ரெட்டு எடுத்துக்கிட்டேங்க. சால்ட்டு ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்புமாவுக்கு. குடமிளகா 1 எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. பச்சை மிளகா 3 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்தாப்புல நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவு வதக்கிக்கங்க. இந்த பிரெட் உப்புமா ஈவினிங் டிஃபனாகவும் செய்யலாம், உடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. கொடை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா. ஒரு சின்ன கப்பில் ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா சேர்ந்தாப்பில் கலரிடுங்க. இது வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். குடமிளகாய் எல்லாம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் ப்ரெட்டு பீசஸ்ஸை போட்டுக்கங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. ரொம்ப சீக்கிரமே செய்யலாங்க. இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நல்லா கலரி விடுங்க. இந்த மழை காலத்துக்கு ஈவினிங்கில் இது மாதிரி சூடான ப்ரெட் உப்புமா செய்யலாங்க. நல்லா கலரி விட்டுக்கிறேன். ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கிட்டேன். இது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக. பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.